கொஞ்சம் எல்லாம் உட்காருங்கப்பா, பேசலாம். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் உட்காருங்க. டக்கு டக்குன்னு பேசிட்டு கிளம்பணும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 12 மணி ஆகிடும். ஏற்கனவே காலையிலேருந்து நாங்கள் தொண்டை தண்ணி வைத்த பல ஃபங்க்ஷனில் பேசிகிட்டே வந்துட்டுருக்குறோம். ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் இதில் காட்டிட்டாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ அது 2வது ஃபங்க்ஷன். 2வது படம் விழாவை நடத்துகிற இந்த நமது தேசிய தலைவர் குழுவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஃபங்க்ஷன் நம்பர் 2. இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கமும். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் பெருமை கொள்கிறது. ஏன்னா எங்களுடைய இயக்குனர், எங்கள் துணைத் தலைவர் திரு அரவிந்தராஜ் அவர்கள் ஊமை விழிகள் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு இயக்குனர். ஏன்னா அவர் கூட நாங்கள்லாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். அதனால தான் நம்ம பொழப்பு இப்படி ஒரு வழியாக நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது சைடில். ஸோ எங்களை எல்லாம் இயக்குநர்களாக வளர்த்து விட்ட அந்த திரைப்படத்தின் மாபெரும் இயக்குனர் திரு ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் சாதாரணமான ஆள் அல்ல. அவங்க பெரியப்பா மிகப்பெரிய பாடலாசிரியர். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி, அந்த பாட்டை எழுதினவர் அவர். ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தமிழார்வம் கொண்ட, ஏன்னா அந்த சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து அவங்கெல்லாம் அந்த குடும்பம் இருந்தது. ஸோ இந்த தேவரையாவுடைய படத்தை இயக்குவதற்கு முழு தகுதியும் உள்ள இயக்குனர் திரு ஆர் அரவிந்தராஜ். நான் அவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர், மென்மையானவர், ரொம்ப சாஃப்ட்டு. அவர் கூட பழக பழக பேசிகிட்டே இருக்கணும்னு தோணும், அவ்வளவு அன்பானவர். ஏன்னா எனக்கு அவருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. எனக்கு முதல் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தது சினிமாவில் அவர் தான். அது வரையில் நான் பழைய பேண்ட்டையே மாற்றி மாற்றி போட்டிருப்பேன். உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் பொய் இல்லை. ஒருத்தர் சிறந்த மனிதராக, சிறந்த இயக்குனராக யார் ஒருத்தன் வரானா, தன்னோட சேர்ந்து கஷ்டப்பட்ட ஒருத்தனும் என்ன மாதிரி ஆகணும்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானா அவன் தான் மிகப்பெரிய இயக்குனர். அந்த வரிசையில் எங்களுடைய குடும்பத்தின் மிகப்பெரிய இயக்குனர் ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் இந்த படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு, எனது அருமை தம்பி பஷீர் அவர்கள், அவர் தான் தயாரிப்பாளராக இதை ஆரம்பித்தார் இந்த படத்தை. அவரும் படாத கரணம் போட்டு சொல்லிடுவேன். ஆனால் உங்கள் லுக்கை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கு. அவ்வளவு பக்காவாக அந்த வேஷத்துக்கு பொருத்தமான ஒரே ஆள் இந்த இந்தியாவிலேயே திரு பஷீர் அவர்களாகத்தான் இருக்கணும். ஏன்னா உண்மையிலுமே, ஆனால் அந்த கதாபாத்திரத்தை பண்ணுறாருன்னு சொன்ன உடனேயே அன்னையிலிருந்து அவர் புலால் உண்பதை நிறுத்தி விட்டார். உண்மையிலுமே அது ஒரு பெரிய விஷயம். இந்த படம் ரிலீஸ் வரை இன்னைக்கு வரையிலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும், அப்போ தான் நம்மளுக்கும் பிரியாணி கிடைக்கும். இல்லை, அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன், அவ்வளவு டெடிக்கேஷனோட இந்த படத்தை ஆரம்பித்தார். அப்போவே பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம். அப்புறம் நடுவில் எஸ்எஸ்ஆர் தலைவர், நம்ம எனது நண்பர் சத்யா அவர்கள், அவர் வந்த கடைசியில் இது கொஞ்சம் சூடு பிடிச்சு படம் நிறைவடைந்து, ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் தோல் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோமே, அதுதான் இது. அது சாதாரணமான தோல் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய, அதாவது சரித்திரத்தில் இது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற ஒரு திரைப்படம் இது. உண்மையாகவே சொல்கிறேன் நான். சாதாரணமாக யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி. கூடவே ஒரு ஆராய்ச்சியாளர் அண்ணன், யாருங்க, எங்கே அவர், தம்னி அண்ணன், அவர் செட்லேயே நின்றுருப்பார். இல்லைங்க இப்படி இது தப்புங்க அப்படிம்பார். அவரை வச்சுக்கிட்டு இவரை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய டென்ஷனாக போச்சு அவங்களுக்கு. என்ன தேவரையா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரும்பார் ஒன்று. ஸோ ஆக கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இல்லை, கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இது கரெக்டாக
போய் சேரணும். சரியான தேவரையாவை பற்றியான சரியான கண்ணோட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த தேசிய தலைவர். நிறைய சொல்கிறாங்க தேவரையான ஜாதி தலைவரே கிடையாது, தேவருக்கும் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு இந்த படம் சொல்லும். நான் பல பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் என் படங்களில். ஆக மட்டும் 18 பட்டின்னா ஆர்வி உதயகுமார் எவனு நினைக்காம இருக்க முடியாது. ஏன்னா கோகுலேந்திரா மேடம் உங்களையும் சேர்த்து சொல்லணும், நம்ம படங்கள்லாவே ஏன்னா எங்கள் கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க கௌதமி அம்மா அவர்களோட என்னுடைய அன்பு சகோதரி அவங்க கௌதமி என்னுடைய படத்தில் 2வது படத்துலேயே ஹீரோயினாக நடித்தாங்க. சிவாஜி சார் சத்யராஜ் சார் நடித்த புதிய வானம் படத்தில். அது மட்டும் இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நம்மெல்லாம் படம் எடுத்துருவோம், ஒரு மாமன் மச்சான் கதை, அண்ணன் தங்கச்சி கதை, மாமன் பொண்ணை லவ் பண்ணுற கதையில். இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. நான் கூட பயந்தேன், அரவிந்த் இது கொஞ்சம் பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக பண்ணுங்க அப்படின்னா. 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கும், 2.5 வருஷம் இருக்கும், 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷம் ஏவிஎம் கார்டன் பெருசாக இருந்தப்போ ஆரம்பிச்சது. இப்போ அதில் பில்டிங் ஆஸ்பத்திரி ஆகிப்போச்சு. என்ன அவ்வளவு நாள் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஆத்தென்டிகேஷன் அந்த நாட்களில் அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு காட்சி அமைக்கிறதுக்கு செட் ஆகட்டும், மற்ற வடிவமைப்புகளாக அதிகம் செலவும் பண்ண முடியாது. ஏன்னா தயாரிப்பாளர் புதுசு, அவருக்கு எதுவுமே தெரியாது. எதுக்குங்க அவ்வளோ செலவும்பார். அவர் இருக்காரே பயங்கர கஞ்சன், அவர் காசே நிறைய பேர்த்துக்கு கொடுக்கல. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு காசே கேட்காம எல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டார். ஏன்னா நீங்கள் எடுத்தது தேசிய தலைவரோட படம், யாருங்க காசு கேட்பா? அவங்ககிட்ட சண்டை போடுவாங்களே என்ன? எல்லாரும் நடிச்சிருப்பாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியே நடிச்சிருக்கும். ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் கலைஞர்களுக்கும் இந்த படம் இவர் அந்த கெட்டப்பில் பார்த்துலேருந்தே நான் ஆடி போயிட்டேன். ஓ இது ஏதோ பெரிய லெவலில் இது வரப்போகுதுன்னு. அந்த பயத்திலேயே தான் அரவிந்தராஜ் சார் உண்மையிலுமே அவர் நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டார். கடைசியில் எவனாச்சும் முதல்ல கல்லடி அவருக்கு தான் விழும், ஏதாச்சும் தப்பு பண்ணால். கரெக்டாக? ஆனால் அவ்வளவு சிறப்பாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது என்றால் அது ஒட்டுமொத்த குழுவும், தயாரிப்பாளரும் சரி, பஷீர் அவர்களும் சரி, அரவிந்தராஜ் அவர்களும் சரி, அந்த ஆராய்ச்சியாளர் அண்ணனும் அவர்களும் சரி, இதில் நடித்த நிறைய விஷயங்கள் பார்த்தா காந்தி பிரமாதமாக இருக்கார். ஹேட்ஸ் ஆஃப். அது காந்தி யார் நடித்தாங்கன்னு தெரியல. யார்? சூப்பர், ஒரு கைத்தட்டு. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நேரு ஆகட்டும் காந்தி ஆகட்டும் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. இவர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படியே இருக்கான்ப்பா அந்த ஆள். நான் பயந்துட்டேன், ஏன்னா அந்த ஃபேமிலியிலேருந்து ஏதோ அந்த ஜீன் தானோன்னு இருக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா இதில் எதுவுமே எந்த ஆத்தென்டிகேஷனும் மாறல, எல்லாமே அமைப்பாக இருந்தது. அது அவருடைய மறைவு, அவருடைய பூத உடல் புதைக்கப்படுகிற காட்சி உண்மையிலுமே அது முழு படமும் பார்த்து அந்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் அழுதுருவீங்க, எல்லாரும் அழுதுருவீங்க. ஸோ சாதாரண தலைவர் அல்ல. அன்றைக்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு போயிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்ன ஒரே தமிழன் அவர் தான். இந்த இந்தியாவுக்காக மாற்று வழியையும் சிந்தித்தவர். அதனால தான் சொல்கிறேன், அவருடைய வரலாறு நிறைய மறைக்கப்பட்டதுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். மிக முக்கியமான காரணம். ஒரு சாதிக்குள் அவர் அடங்காதவர் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக அனைவரும் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். இந்த திரைப்படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. தானண்ணா இருக்காங்க, தானண்ணன் தான் பிரமாதமாக சொன்னார் இளையராஜா அவர்களுக்கு. கட்டணை தோறு மணற்கேணி அதை சொல்லி மாட்டிக்கிட்டார். அவர்கிட்ட நம்ம பேசும்போதே ஜாக்கிரதையாக தான் திருக்குறளுக்கு வேற ஒரு மொழி இது சொல்லுவார், ஒரு கருத்துரை சொல்லுவார் இளையராஜா சார். ஏன்னா அதுக்கு சரியாக இருக்கும். ஆக எல்லாரும் வளர வளர அறிவும் வளர்கிறது, நம்மளும் வளரணும்.
நம்ம இன்னும் அங்கேயே நிற்கிறோம். இன்னும் சினிமா வளரணும். சினிமா நல்லா தான் இருக்குது. சினிமாக்காரங்கெல்லாம் வளரணும். இப்போ எப்படி நல்ல படங்கள் எல்லாம் ஓட வைக்கிறது? நல்ல படங்களுக்காவது நிறைய தியேட்டர்கள் கொடுங்க. தியேட்டர்களில் போட்டால் கலெக்ஷனை கரெக்டாக கொடுங்க. இதுக்காக ஒரு குரூப் போராடிட்டே இருக்குது. நாங்கள்லாம் மேடைக்கு மேடை பேசுகிறேன், எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு. தேவரையா படத்தையாவது காப்பாற்றுங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தயாரிப்பாளர் திரு சத்யா அவர்களுக்கு நமது செயலாளர், இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஸ்டுடியோக்குள்ளே, இந்த தியேட்டருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்கும் பெரியோர்கள், இங்கே வந்திருக்கும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முன்னால் பேசினவங்க எத்தனையோ கருத்துகள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நானும் எத்தனையோ விஷயங்கள் வியந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அப்புறமும் பேச போகிறவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஆனால் எனக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தேவரையா தமிழகத்தின் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கும் இந்த 3-4 தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். அதாவதுங்க, ஒவ்வொரு தலைமுறை ஒரு வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போது எதை வச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஐகான்ஸ், அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவரையா போல ஒரு நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்கிறீங்க, எந்த ஒரு மதத்துக்கும் சேராத அனைத்து தமிழர்களுக்கும் தேசத்துக்கும் சேர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு வழிகாட்டியான ஒரு தலைவராக இருக்கிறார்கள். இந்த வரலாற்றை, மறைக்கப்பட்ட இந்த வரலாற்றை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான இந்த நேரத்தில் கொண்டு வந்ததுக்கு முதல்ல யாருக்கு சொல்லணும்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. தயாரிப்பாளர், அன்பு சகோதரர்
திரு எஸ்.எஸ்.ஆர். சத்யா அவர்களும், இயக்குனர், மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த்ராஜ் அவர்களும், மற்றும் இந்த படத்தை வந்து இந்த திரைக்கு கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. தேவரையா அவர்களுடைய படத்தை எடுக்கிறாங்கன்னா முதல்ல யாரப்பா இந்த கதாபாத்திரத்தில் நடித்து இந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் சமுதாயம்னா நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம தமிழ் நாட்டு அத்தனை சமுதாயத்துக்கும் சேர்ந்த இந்த தலைவரை திரைய மேலே நம்ம எல்லாருக்கும் சித்தரிக்க போகிற இந்த கலைஞர் யார் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே வர்ற வரைக்கும் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் பார்த்த உடனே, திரு பஷீர் அவர்களை பார்த்த உடனே வியந்து போய் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐயா, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நடிகராக, ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்கு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒருத்தராக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருடைய கையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க. இந்த படத்தை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் கொண்டு போகணும். கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்களில் ஒரு ஆடட் மசாலாவாக இருக்கிற இந்த காலத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு ருசி கொண்டு வர்றதுக்காக திணிக்கப்பட்ட இந்த காலத்தில் தயவு செய்து தமிழர்களுக்கு, அத்தனை தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேவையான இந்த மாமனிதருடைய கதை அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவருக்கும் நான் உங்ககிட்ட இந்த மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சைலண்ட்டாக, இவ்வளோ ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் இவ்வளோ நேரமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு எடுப்பீங்க. அந்த பொறுப்பு நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட எனக்கு இந்த மேடையில் பேசுகிற இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சத்யா அவர்களுக்கு, கோகுலேந்திரா அக்கா சொன்னது போல் இவர் வந்து திடீர்னு நேற்றுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணார் எனக்கு. அக்கா, நான் சத்யா பேசுகிறேன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி பேசினார். இதுக்கு முன்னாடி நான் 1 தடவை 2 தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரிங்க, எப்போங்க நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டது. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பிரசாதில் நீங்கள் வந்துடணும் அப்படின்னாரு. முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நான் வரேன்னு சொன்னேன். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சுதந்திரத்திற்கு முன், சுதந்திரத்திற்கு பின் இங்கே வந்திருக்கக்கூடிய, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய தேசிய தலைவர், திரைப்பட குழுவினர் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் ஆப்பநாட்டின் தலைவர் டாக்டர் ராம்குமார் ஐயா நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரத்திற்கு முன், சுதந்திரத்திற்கு பின் ஒரு மாபெரும் காவியத்தை ஒரு பெரிய திராணியோடு நமது
மிகப்பெரிய மூத்த இயக்குனர், எல்லாரும் வியந்து பார்த்த ஊமை விழிகள் என்ற திரைப்படத்தை, காவியத்தை நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர் அண்ணன் ரவி அவர்கள் இந்த தேசிய தலைவர் என்ற காவியத்தை, அரவிந்தராஜ் அண்ணன் அவர்கள் இந்த மாபெரும் காவியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சென்னையில் பிறந்து சென்னையிலேயே வளர்ந்து நமது பசுமோன் ஐயா சித்தர் தெய்வீக திருமணார் அவர்களின் முழு வரலாற்றையும் படமாக தயாரிப்பு செய்திருக்கிறார் SSR சத்யா சகோதரர் மற்றும் அவரது குடும்பத்தார்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியமும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காவியத்தில் எல்லோரும் தேவர் திருமகனார், அதாவது சொல்லுவாங்க மனிதனும் கடவுளாகலாம் அப்படி என்று. நமது சாய்பாபா தாய் வயிற்றில் பிறந்து இன்றைக்கு தெய்வமாக பல கோடி இந்துக்களால் வணங்கக்கூடியவராக இருக்கிறார். அதுபோன்று தாய் வயிற்றில் பிறந்து தந்தை முகத்தை பாராது இஸ்லாமிய தாய் மடியில் தவழ்ந்து பால் குடித்து ஒரு ஒழுக்கம், வீரம், கலைகளை கற்று இப்படிதான் வாழ வேண்டும். ஒரு குழந்தையானது ஒழுக்க நெறி, வீரம் எப்படி படிக்க வேண்டும், எப்படி தேசப்பற்றோடு வாழ வேண்டும், இப்படி பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று மாபெரும் குணங்களை பெற்றவர்தான் அந்த தேவர் திருமகனார் அவர்கள். அந்த தெய்வீக திருமணார் அவரை எளிதாக ஒருவர் நடித்திட முடியாது. அந்த கதாபாத்திரத்தை நடிப்பதற்காக ஒரு பெரிய தவத்தை, இஸ்லாம் மதத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு மாபெரும் தவத்தை அண்ணன் மதிப்பிற்குரிய பசீர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் சொன்னார்கள் அவர் மாமிசத்தை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டார் என்று. அண்ணன் இப்போ இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாக இங்கே எத்தனையே தேவர் இளைஞர்கள் இருக்கிறார்கள், முக்குளத்தூர் மக்கள் இருக்கிறார்கள், 2.5 கோடிக்கு மேலே இருக்காங்க. ஆனால் இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதி, பிறந்த தேதியிலிருந்து ஒரு இஸ்லாம் மதத்தில் பிறந்திருந்தாலும் அண்ணன் அவர்கள் காப்பு கட்டி 30 வரை, அக்டோபர் 30 வரை விரதமாக இருக்கிறார் என்றதை கேட்டு அதை நம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவில் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவரை மறுபடியும் இந்த தருணத்தில் பசீர் அண்ணன் அவர்களை போற்றி வணங்கி அவர் மென்மேலும் எல்லா புகழும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று, அதற்காக தேவர் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் தமிழ் சமூகம் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலே சொன்னது போல சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் 2 காலகட்டங்களிலும் இன்றைக்கு நம் அனைவரும் சுதந்திர காத்தை சுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு நம் முன்னோர்கள் சிந்திய இரத்தம்தான். அப்படி தெய்வ திருமகனார் சித்தர் அவரை சொல்லும்போது நமது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களையும் இந்த தத்துருவமாக இந்த படத்தில் காணலாம். நமது மகாத்மா காந்தி அவர்களையும் இந்த படத்தில் தத்துருவமாக காணலாம். எல்லோருக்கும் வீரத்தை போதித்த நமது வங்கத்து சிங்கம் அப்பவே ICS படித்து ICSஐயும் தூக்கி எறிந்து நாட்டோட சுதந்திரம்தான், நாட்டுடைய சுதந்திரமே என்னுடைய வேட்கை என்று வாழ்ந்த அவருடைய பிறப்பு தெரியும், ஆனால் அவருடைய இறப்பு தெரியாது, இனிமேலும் தெரியாமலே போன ஒரே ஒரு பெரிய மகான் நமது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய ரோலை எடுத்து தத்துரூபமாக நடித்த இங்கே நமது மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நமது அனைத்து தமிழ் சமூக மக்களும் குடும்பம் குடும்பமாக ஒரு படத்தை பார்க்க ஒரு சிறந்த படமானது இந்த காலகட்டங்களில் நமது இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு மாபெரும் காவியம். நமது அண்ணன் அவர் பேசும்போதே ஒரு முத்தாவும், அவர் எளிமையாக பார்க்கும்போது சிரிச்சமணியே இருக்கிறாரு. ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகள், அவர் பேசுகிற வார்த்தைகள் ஃபுல்லும் கவிதைகளாகவும் ஒரு பெரிய புரட்சியாகவும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அன்பு அண்ணன் சினேகன் அவர்களின் வரிகளிலும் பாடல்களாகவும் இந்த இடத்தில் வந்திருக்கு. இத்தனையும் நம்ம அனைத்து மக்களும் இந்த படத்தை குடும்பம் குடும்பமாக சென்று இந்த திரை காவியத்தை ஒரு மாபெரும் வெற்றி காவியமாக நம் அனைவரும் நம் திரைக்கு சென்று பார்த்து அவர்களுக்கு ஊக்கமும் அவர்கள் வாழ்ந்த நமக்காக விட்டு சென்ற கருத்துகளையும் நமக்கும் நமது குழந்தைகளுக்கும் நாம் எடுத்துரைக்க இதை ஒரு வாய்ப்பாக எண்ணி நாம் அனைவரும் செயல்படுவோம் என்று இந்த தருணத்தில் கேட்டு, எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், என்னை சிறப்பாக அழைத்த எனது அன்பு மச்சான் ரத்தினவேல் பாண்டியன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது சொந்த பந்தங்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்து நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவர் பேச்சில் எப்போதும் நம்பிக்கை என்னும் வெள்ளி முளைத்து புது விடியல் பிறக்கும், நினைவில் ஓடும் நிஜங்களை எப்போதும் பரப்புரையில் தரும் இயக்குனர் மோகன் ஜி அவர்களை பேச அழைக்கிறோம். அரங்கத்தில் இருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்க நிறைய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வருஷம் 2 ஜெயந்தி விழா போல். இந்த படம் 24ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி தேட்டரில் ஒரு ஜெயந்தி விழாவும் 30ஆம் தேதி பசும்பொன்னில் ஒரு ஜெயந்தி விழாவும் நடக்க போகுது. ஏன்னா நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான். இந்த திரௌபதி படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மதுரையில் இருக்கிற அவ்வளோ பேர் அங்கே ஒரு உறவுகளாக சொந்தங்களாக கிடைச்சாங்க. அந்த வருஷமே நான் மதுரையில் கலந்துக்கிட்டேன் ஜெயந்தி விழா. அதுக்கப்புறம் வருஷம் தவறாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். கிண்டி, அங்கே அரும்பாக்கம்ல நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பார்க்க. என்னென்னா, ஒரு வாழ்ந்த மனிதர் இந்த தலைமுறையில், அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க இன்னும் யாராவது கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு வாழ்ந்து மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி இன்றைக்கி போனாலும் அங்கே ஆரத்தி எடுத்து, நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு பசும்பொன்னில், ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாகவே இன்னும் வணங்கி, அவரோட விழாவுக்கு முளைப்பாரி எடுத்து, காவடி எடுத்து, பால் குடம் எடுத்து, மொட்டை அடித்து, ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? அழகு குத்தி எப்படி பழனியில் முருகருக்கு விழா எடுக்கிறாங்களோ, விழா எப்படி கொண்டாடுறாங்களோ, அதே மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்குது. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது பார்க்க. எப்படி ஒரு மனிதனை இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? நிறைய அதுக்கப்புறம் அவரை பற்றி படிச்சிருக்கேன், தேடி படிச்சிருக்கேன். குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சார், வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சார், அவருக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மீசை எப்படி இருந்தது இல்லாமல் மீசை இல்லாமையா திருப்பி உள்ளே வந்தார், அந்த 2 வருஷம் நடுவில் என்ன பண்ணார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அனைத்து சாதிகளையும் இட்டு போகிறதுக்காக அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படி நின்னார், இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது. அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது. அதை எப்படி காட்சிப்படுத்தியிருக்க போகிறாங்க, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எழுதுறது ஈஸி, அதை கதையை எழுதிடலாம், நாவலாக எழுதிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். ஆனால் திரைப்படமாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய சினிமாவோட அப்படி உள்ளே ஊறி இருக்கணும் சினிமா. அந்த மாதிரி கரெக்டான ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஊமை வழிகள், இன்றைக்கி சங்கர் சார், அட்லி அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு படம் அந்த காலத்தில் ஊமை வழிகள். அது இப்போ பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்கும். நிஜமாக நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம் பற்றி. 2 நாளைக்கு முன்னாடி கூட காரில் அந்த தோல்வி நிலையை நினைத்தால் பாட்டு கேட்கு, அது எப்போல்லாம் ஏதாவது தளர்வு வருதோ அந்த பாட்டை ட்ராவல் பண்ணுறப்ப கேட்குற வழக்கம் உண்டு. ஸோ கரெக்டான டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க.
ஆனால் யாருமே இங்கே வந்து கான்ட்ரவர்சி இல்லாத படம் அப்படி சொல்கிறது தான், அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா அவரோட வாழ்க்கையே அப்படி தானே. எல்லாரையும் கூட இருக்கிற சமூக மக்களை எதிர்த்து மற்ற சமூகங்களுக்கு நல்லது செய்கிறது, இதில் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தைரியமாக ஒரு உண்மையை சொல்கிறப்ப சில தடங்கல்கள், சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அதை வந்து நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன் திரையில். நான் படிச்சிருக்கேன் தேவராயாவை பற்றி நிறைய. அதை வந்து திரையில் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு யூ சர்டிஃபிகேட் வாங்கினதில் கொஞ்சம் வருத்தம் தான் சார். நீங்கள் யூஏ வாங்கியிருக்கணும் இந்த படத்தை. அப்படி தான் காட்டியிருக்கணும். அவர் அப்படியே ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடல. மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழல தேவராயா. எவ்வளோ எதிர்ப்புகள், அவர் எவ்வளோ பேர் முதுகில் குத்திருக்காங்க. அவர் அரசியலில் எந்த நிலைமைக்கு போக வேண்டியவர், அவரை வந்து ஏதோ கூட இருந்து சதி பண்ணி அவர் எப்படி வந்து இந்த நிலைமைக்கு போகாமல் இவர் வளர்ந்தாருன்னா நம்ம வளர முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டினாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கணும், சொல்லியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம் திரையில் என்ன தெரிய போகுதுன்னு. நான் படித்தது இதெல்லாம். நான் அங்கே யார்கிட்டையும் கேட்டு தெரியும். மேபி தௌமணி ஐயா சார்கிட்ட இதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஆசை இப்படியாப்பட்ட ஒரு மனிதனோட வரலாறு வந்து நம்ம படமாக எடுக்கணும்னு ஆசை. ஆனால் இவர் கொடுத்து வச்சிருக்க அண்ணன் எங்கள் இயக்குனர் முன்னோடிக்கு கொடுத்து வச்சிருக்கேன். சந்தோஷம். இதை படைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட ஆசையை நான் பூர்த்தி செஞ்சதுக்காக நான் வந்து மோகன்ஜி எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நான் சொல்லியிருக்கேண்ணே. நம்ம நான் சொல்கிறேன் திரௌபதி 2 படத்தை வந்து வேலாராமூர்த்தி சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ராஜா நாராயண சம்பூரர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. 14 நூற்றாண்டு கதை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் நடித்து முடிச்சுட்டு போகிறதோட விட்டுறக்கூடாது, எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்கணும். அது இந்த கதை எப்போ நடந்திருக்கணும் தென் மாவட்டத்தில் அப்படின்னா தேவராயா வாழ்ந்த சமயத்தில் நடந்திருக்கணும். அந்த கதையில் தேவராயா ஒரு கதாபாத்திரம் எனக்கு வேணும். ஏன்னா அவர் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்துட்டாங்க, அதை மறுபடியும் பண்ண முடியாது. அவர் சமகாலத்தில் வாழ்ந்தப்போ நடந்த ஒரு பெரிய நிகழ்வு எனக்கு வந்து கதையை எழுதி கொடுங்க, நான் அதை டைரக்ட் பண்ணுறேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாருண்ணே. நிஜமாவே வேலராமூர்த்தி சார்கிட்ட தான் இருக்கேன். அந்த கதை எப்போ கொடுக்குறாரோ நிச்சயமாக நான் தென் மாவட்டத்து வாழ்வியில் ஒரு படமாக எடுக்கணும். அது ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஏன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு தேசியத்தின் மீதும் தெய்வகத்தின் மீதும் ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த வார்த்தையை கேட்டது அவர்கிட்ட இருந்து தான். எப்படி ஒரு மனிதன் வந்து மதுரையில் பிறந்து, அதுவும் அந்த ஆப்பா நாட்டில் ஒரு சின்ன பசும்பொண்ணு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறப்ப தேசியத்தை பற்றி எப்படி பேசியிருக்க முடியும்? அப்படின்னா அவர் எவ்வளோ கருத்தியல் உள்வாங்கியிருப்பார். இந்த தலைமுறையில் இருக்கிற தலைவர்கள் யாருமே விவேகானந்தர் ஐயாவை பற்றி பேசுகிறதே இல்லை. விவேகானந்தர் ஐயாவை மறந்துட்டாங்க. அவர் காவி உடை போட்டிருக்கிறதால என்னன்னு தெரில. அவரை பற்றி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் பேசுகிறதே இல்லை. ஆனால் அன்றைக்கி மதுரையில் விவேகானந்தர் ஐயாவை தெரியும்னா அதுக்கு காரணம் தேவரையா தான். அவர் தான் அவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயான்னு ஒருத்தர் தெரியினாலும் அது காரணம் தேவரையா தான். இல்லைனா அவர் வடநாட்டு தலைவராகவே கடைசி வரைக்கும் இருந்திருப்பார். இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பிறந்தாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மதுரையில் பிறந்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 11th 12th படிக்கிறப்ப அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நம்ம ஊரில் தமிழர் போல். அது காரணம் தேவரையா. அன்றைக்கி அந்த கருத்தியல் உள்வாங்கி இருக்காரு. இந்த நாட்டுக்காக விடுதலை கிடைக்கணும், நம்ம அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் வடநாட்டுக்காரராக இருந்தார், யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட கருத்து எப்படி இருக்குது, அதிரடியாக தான் நம்ம சொந்தத்தை வாங்கணும் முடிவு பண்ண ஒரு அதிரடியான மனிதன் அவர். அவர் வந்து ஒரு 2 வருஷம் போயிட்டு திருப்பி இறை நம்பிக்கை ஏற்றுட்டு வரப்போ தான் அந்த மியூசியம் அழிச்சது. நான் படித்த வரலாறுங்க ஐயா, அது சரிண்ணா. ஸோ அதுதான் நான் படித்த வரலாறு. ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மென்மையான வாழ்க்கை வாழ்ந்தது தான் தெய்வீகமான வாழ்க்கை. இந்த பாட்டில் பார்க்குறப்ப அது தெரிஞ்சுது. அவர் சித்தரா அவரை வந்து புதைக்கிறப்ப விதைக்கிறப்ப அந்த தலை சாயிறப்ப நல்ல ஷாட்னு அது. அவர் கழுத்தில் அடித்து நீங்கள் சாயக்கூடாதுன்னு சொன்னதால தான் இன்றைக்கி அந்த மதுரை மாவட்டம் முழுக்க அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அவர் வந்து இங்கே நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதிய தலைவர் இல்லை, அது இல்லை. இருந்தால் என்ன தப்பு? அவர் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த மரியாதை அந்த பாசமும் இன்றைக்கி வரைக்கும் கடத்தி வந்துட்டுருக்குல்ல. நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனால் பயமாக இருக்கும் இவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறது பார்த்து. நான் சாப்பிட உட்காந்தா சுற்றி 20 பேர் நிற்பாங்க. டேய் அந்த பொரியல் வை, இதை போடு. நான் பசி அனுப்ப தீர்ந்துச்சு சொன்னால் கூட 2 வேளை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனா தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள், அதை சொல்லி கொடுத்துட்டு போனவர் அவர் தானே. அந்த மக்கள் அப்படி தானே பழகி வச்சுருக்காரு. நீங்கள் வம்பு பண்ணால் அவங்க திரும்பி வம்பு பண்ணுறாங்க. யாரும் சும்மா இருப்பா? ஒருத்தர் போய் வம்பு பண்ணால் எந்த சமுதாயம் சும்மா இருக்கும்? தமிழ்நாட்டில் அவ்வளோ அமைதியான சமுதாயம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில்? அதெல்லாம் தப்பு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். தோ மூர்த்தி என்ன பக்கத்தில் இருக்கார் சாட்சி. அவர் ஆஃபீஸுக்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுத்துனாருன்னு கேளுங்க. சுற்றி அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் 50 பேர், நாங்கள் 5 பேர் தான் போனோம். அதை தான் சொல்கிறேன். அதை சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த அன்பு அந்த மரியாதையை சொல்லிக் கொடுத்தது யார்? திருமார் அண்ணன், இந்த ஆர்கே சுரேஷ் அண்ணன் வந்தவுடனே கட்டி பிடிச்சி பேச வைக்கிறது, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது யார்? அவர் தூத்துக்குடியில் அண்ணன் இருக்கார் ஒருத்தர்.
எசகி ராஜா அண்ணன், இதோ ரத்னவேல் பாண்டியன் அண்ணன் இருக்கார். என்னை கூப்பிட்டு மதுரை ஃபுல்லாக ஊர் ஊராக சுற்றினவர், கூட பிறந்த அண்ணன் மாதிரி. இப்போ எனக்கு இந்த இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கூப்பிட்டு வந்துட்டார். அவ்வளோ பிரச்சனையான படத்தையும் கூப்பிட்டு வந்தார். அண்ணன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிடுங்க, நல்லபடியாக படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. எப்படியாவது ஒரு 300 தேட்டருக்கு கொண்டு போய் போட்டுருங்க இந்த படத்தை. தமிழ்நாடு முழுக்க இருக்க இளைஞர்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும். வெறும் யங்ஸ்டர்ஸாக நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் அனிருத் சார் மியூசிக் இருந்தால் தான் படம் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழ்ந்துருக்காங்க. இவரை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவை தேடி படிப்பீங்க, விவேகானந்தர் ஐயாவை தேடி படிப்பீங்க. தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும், அரசியல் என்ன நடந்துன்னு தெரியும். அவர் எம்பியாக இருந்தப்போ அவர் 2 வருஷம் ஏன் பேச விடாமல் தடுத்தாங்கன்றது தெரியும். அவர் போய் பார்லிமெண்ட்டில் பேசினப்போ அந்த 20 நிமிஷம் எவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு, எதை பற்றி பேசினாருன்றது புரியும். அதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்கள் வந்து அரசியல் படுத்தப்படுவீங்க. இல்லைனா இன்றைக்கி அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ஒரு நடிகர் பேரோட கட்சியில். அந்த மாதிரியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்கள் அரசியல் படுத்தப்படணும்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரியான அரசியல் தலைவர்களை பற்றி படிக்கணும். அது வந்து நீங்கள் இதில் நம்ம பார்க்க மாட்டோம், கிரிஞ்சி படம், பூமர் படம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் புரியாது. நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது வைப் பண்ணிவிட்டு சுற்ற வேண்டியதுதான். ஸோ நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர் பார்க்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். அதுவும் அந்த ப்ரொடியூசருக்கு நல்லது தான். ஆனால் இந்த படத்தெல்லாம் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு அரசியல்னா என்னென்னு புரியும். இப்போ ரீசெண்டாக நீங்கள்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குதுன்னு உத்து பார்த்துன்னு இருக்கீங்க. இதை பல வருஷமாக உத்து பார்த்து பேசுறதால தான் பல பழியை வாங்கின்னு இருக்கும். நீங்கள்லாம் இப்போ இதெல்லாம் ஏன்னா பேசுகிறீங்கன்னு. ஸோ இது ஒரு அரசியல் படமாக தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்படி தான் தேட்டரில் போய் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிறேன் மக்களோட உட்காந்து. இந்த குழுவினருக்கு இதில் தேவரையாவை நடித்த பஷீர் அண்ணனுக்கு நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்க்குறேன். பஷீர் அண்ணன் இதே கெட்டப்பில் தான் இருக்கார். அதான் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி தான், அவரை பார்க்குறப்பெல்லாம் தூரமாக போயிடுவேன். ஐயோ எப்படி போய் பேசுகிறது, இந்த கெட்டப்லேயே தான் இருக்கார். ஒரு நார்மல் மனுஷனாக இருந்தால் எப்படின்னு இந்த படம் பண்ணீங்க, எப்படின்னா என்ன கஷ்டப்பட்டீங்க, பீரியட் ஃபிலிம் ஆச்சு அப்படிலாம் கேட்கலாம். பார்க்குறப்பெல்லாம் இந்த கெட்டப்லேயே இருப்பார். வணக்கம் சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடுவேன். பயமாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஸோ அந்த மனிதர் வாழ்ந்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை தயாரித்த அண்ணன் SSR சத்யா அண்ணனுக்கும், எங்கள் இயக்குனர் முன்னோடி அவர்களுக்கும், மூத்தவர் அவர்களுக்கும், இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க, அடுத்து உங்கள் வேலை தான். ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை கொண்டாடுங்க. நான் சொல்கிற மாதிரி மதுரையில் பாருங்கள், நிச்சயமாக இது வந்து பால் கூட எடுப்பாங்க, முளைப்பாரி எடுப்பாங்க, காது குத்த போகிறாங்க, மொட்டை அடிக்க போகிறாங்க. இந்த படத்தை தேட்டரை எப்படி கொண்டாட போகிறாங்கன்னு பாருங்கள். நன்றி.